தம்பி, அக்கா, வீட்டுல எல்லாம் சுகந்தானே? வேகாத வெயில் எங்கடா வந்தே? பள்ளிக்கூடம் இல்ல? ஏன் இல்ல? பள்ளிக்கூடம் இருக்குது. ஓ, நீ பள்ளிக்கூடம் போகல, ஊரெல்லாம் சுத்தி விட்டு இங்க வந்த இல்ல? இல்லக்கா, நான் பள்ளிக்கூடம் போனேன். பெரியவாதியார் இருக்கார, அவர் என்ன கூப்பிட்டு பழுக்க 4 பணம் தந்தாரு. என்ன பணம்? கலப்பம் பணம் கொடுத்து, நீ என் பள்ளிக்கு லாய்க்கல, இனிமே இங்க வராத அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. தம்பி, ஏண்டா உன் புத்தி இப்படி போகுது? கர்ணத்துடைய பிள்ளை, பெரிய சைவ புராண பிரசங்கி சபாபதி பிள்ளையோட தம்பி, நீ பள்ளிக்கூடம் ஒழுங்கா போகாம ஏண்டா இப்படி கட்டு போற? அக்கா, இந்த பள்ளிக்கூடத்துல சிரமப்பட்டு சொல்லி கொடுக்கிற விஷயம் எல்லாம் எப்படியோ எனக்கு தெரிஞ்ச விஷயமாவே இருக்குக்கா. சட்டாம்பிள்ளையின் அட்டகாசம், பெரிய வாத்தியாரின் பயமுறுத்தல், தப்புக்கு மீறின தண்டனை, இதெல்லாம் நிறைஞ்சதான்க்கா அந்த பள்ளிக்கூடம். அங்கு அச்சமும் அகம்பாவும் பெருகுமே தவிர. மகாவித்வான் காஞ்சிபுரம் சபாபதி முதலியார் நடத்தும் பள்ளிக்கூடத்தையே நீ இவ்வளவு குறை சொல்ல ஆரம்பிச்சுட்டியே, அப்புறம் உனக்கு யார்டா சொல்லுவாங்க? ஏண்டா, நம்ம பெரிய அண்ணனை பெரிய பிரசங்கி ஆக்கிறது அவர் தானே. நீ கூட நல்லா படிச்சு பெரிய பிரசங்கியா வருவேன்னு நாங்கெல்லாம் நினைச்சிருந்தோம். அக்கா, எனக்கு வேண்டிய வான்மழையை எதிர்நோக்கி வடித்து கிடக்கும் நிலத்தின் தாகத்தை மரத்தின் நிலையில் தேங்கி நிற்கும் பனித்துளிகள் சுட்டி சுட்டி தணிக்க முடியுமா? அது போல என்மையறிவு என்னும் தாகத்தை இந்த பள்ளிக்கூட படிப்பால் தணிக்க முடியாதுக்கா. கடவுள் என்னும் கருணை மேகமே என் மீது பொழிந்து எனக்கு மெய்யுணர்வு ஏற்படும்படி அருள் புரிய வேண்டும். புரிகிறதாக்கா? தம்பி, நீ என்னமோ வயசுக்கு மேல விஷயம் எல்லாம் பேசுற, எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்ப சாப்பிட்டதனமோ சாப்பிடா. பார்வதியா, கொண்டு வாமா. நீ வேணே கொடு. சிட்டியார் வரலையா? சிட்டியார் அமலிங்க, தினம் வருவியே, வரக்காணுமே பார்த்தேன். இருப்பா. சிட்டியார் பூர்வ புரோஷ்டபதா நட்சத்திரம் கும்பராசௌ ஷண்முக சிட்டியார் நாமதேஸ்ய சர்வாபீஷ்ட சித்தியர்த்தம் அஷ்டோத்திர சதநாமார்ச்சனம் கரிஷ்யாமஹ. வாடா கண்ணு, உனக்காக காத்திட்டே இருந்த, நீ எங்க வராம இருந்துடுவியோன்னு இங்க சொல்லியா நான் வராம இருப்பேனா? நீ உட்காருவ. ஏண்டா தம்பி, நேரத்தோட வரக்கூடாது? எப்படியா நீ? அண்ணன் பாத்திர மாட்டாரா? அவர் இன்னைக்கு ஊர்ல இல்ல, பிரசங்கத்துக்கு பல்லாவரம் போயிருக்காரு. ஆமா, நீ ஏதாவது பலகாரம் சாப்பிட்டியா? இந்நேரம் எங்க போயிருந்த? இங்க இருந்து அக்கா வீட்டுக்கு போனேன், அப்பா தூங்கினேன், பலகாரம் எல்லாம் சாப்பிட்டேன். அங்கிருந்து கந்தசாமி கோயில் போய் தரிசனம் பண்ணிட்டு நேரம் இங்க வர்றேன். அக்கா என்ன சொல்லிச்சு? அண்ணன் மனசு மாறுற வரைக்கும் என்ன அங்கேயே இருக்க சொன்னாங்க. அண்ணி என்ன தினம் ஒரு தடவை முகத்தை காட்டிட்டு சாப்பிட்டுதான் போனோம்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஆமாண்டா கண்ணு, உன்னை பார்க்காம என்னால இருக்கவே முடியாது. உங்களை பார்க்காம என்னாலையும் இருக்க முடியாது. நீ ஆமா, ஏன்பா நீ எங்க சாப்பிடுற, எங்க படுக்கிற? இல்ல சாப்பிடுறதே கிடையாதா? நித்திய உபவாசமா? அண்ணி கையால் ஒரு வேலை, அக்கா கையால் ஒரு வேலை சாப்பிடுறேன். படுக்கிறது குளக்கர மண்டபத்துல. என்ன குளக்கர மண்டபத்திலயா? பாரு, நீ சின்ன குழந்தை, உங்க அண்ணன் கோபம் தனிகிற வரையிலும் என் வீட்டுல வந்து படுத்துக்கோ. நீ அங்கெல்லாம் படுக்க கூடாது. என்ன போல எத்தனையோ பேர் அங்க படுக்கிறாங்க சுவாமி. கந்தன் கோயில் தான் உனக்கு தங்குமிடம், ஆறுமுகனுக்குத்தான் நான் அடைக்கலாம். இதை தவிர வேறெங்கும் நான் வரவும் மாட்டேன், உண்ணவும் மாட்டேன், உறங்கவும் மாட்டேன் சுவாமி. அண்ணா, நீங்க மட்டும் மனசை மாற்றிக்கிட்டு தம்பி. எல்லாரும் என்னையே குறை சொல்றீங்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தகப்பனாருடைய பொறுப்பு நிறைவேற்ற வேண்டியவன் நான் இல்லையா? அவனை படிக்க வைக்க வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா? படிக்க வையுங்க, அடியுங்க, உதையுங்க, பள்ளிக்கூட அனுப்புங்க. அதுக்காக அவனை விட்டு விட்டு விரட்டி அவன் இஷ்டம் போல அலைஞ்சுகிட்டு இருந்தா படிப்பு வந்துருமா? அல்லது நீங்க தான் உங்க கடமை செஞ்சுதாக ஆயிடுமா? என்னமோ நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். அம்மாவை நான் கூட்டிட்டு போறேன், நாளைக்கு நான் மறுபடியும் வரேன். அண்ணி, நான் தான் சாப்பிட வந்துட்டேனே, எதுக்காக நீ கண்ணீர் விடுறீங்க? மத்தவங்க இலைய தண்ணீர் தெளிச்சு சுத்தம் செய்து பரிமாறும், ஆனா உன் இலைய
சிறப்பா கண்ணீர் தெளிச்சு கடவுள். தம்பி, இன்னைக்கு உன் தகப்பனார் ஸ்திதி. பந்துக்கள் சிநேகிதர்கள் பந்தி பந்தியா சாப்பிட்டு போனாங்க. இந்த வீட்டு பிள்ளை பயந்து பயந்து பின்வாசல் வழியா வர்றதும், ஆறி அவலா போன இந்த சோத்தை நான் உனக்கு போடுறதும், இதை நீ சாப்பிடுறதும், அப்பப்பா இதையெல்லாம் நினைக்க நினைக்க நெஞ்சமே வெடிச்சிடும் போல் இருக்கு. இதுக்கெல்லாம் உங்க அண்ணார் காரணமா இருக்கிறது நினைச்சுப்பா. இதுக்கெல்லாம் காரணம் அவர் இல்ல, நான் தான் அண்ணி. அழாம சொல்லுங்க, நீங்க சொல்றபடி நான் செய்யறேன் அண்ணி. நிஜமா செய்வியா? கட்டாயம் செய்வேன் அண்ணி. நீ படிக்கலங்கிறதுக்காகத்தான் உங்க அண்ணன் உன்னை வீட்டை விட்டு துரத்துனாரு. நீ படிக்கிறேன்னு சொன்னேன்னா அவர் கோபம் எல்லாம் பறந்து போயிடும். சரி அண்ணி, நான் படிக்கிறேன். அண்ணன் கிட்ட சொல்லுங்க. ஆனா ஒண்ணு. என்ன தம்பி? எனக்குன்னு ஒரு தனி அறை கொடுத்துருங்க அண்ணி. சரி தம்பி, அவர்கிட்ட சொல்லி வாங்கி தரேன். சாப்பிட்டு என்ன? தம்பி வந்துட்டான். வந்துட்டானா? சாப்பிட்டானா? சாப்பிட்டான். என்ன சொல்றான்? இனிமே ஒழுங்கா படிக்கிறேன்னு சொல்றான். படிக்கிறேன்னு சொன்னானா? ஆனா அவனுக்கு ஒரு தனி அறை வேணும்னு கேக்குறானே. தனி அறையா? எதுக்கு? சரி, என்னுடைய மாடி அறையே எடுத்துக்கட்டும். அவன் படிக்கட்டும். படிச்சா சரி. கலங்கமில்லா மனத்துடன் துதிப்போர்க்கு கந்தன் எளிதில் காட்சி தருவான். குழந்தைகள் அழைத்தால் குமரன் குதூகலமாக மயிலேறி விளையாடி வருவான் என்பதெல்லாம் பொய்யா? பொய்யர்கள் மனதில் புகுவதில்லை, காட்சி தருவதில்லை என்கிறார்களே. அதன்படி நான் பொய்யனா? ஏழனுக்கு தரிசனம் தரவில்லை. தாய்முகம் காண தவிக்கும் குழந்தை போல் துடிக்கிறேனே. அனாதை குழந்தை ஆரிடத்தில் அழுவது போல் ஆயிற்றே என் அழுகுள். முருகா, 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 பிரமாதம். ஆனா ஆரம்பத்தில் இருந்து அவன் மட்டும் ஒழுங்கா முறையா படிச்சிருந்தா. தம்பி, நீ சோமச்செட்டியார் வீட்டுக்கு போய் என் உடல்நலம் சரியில்லைங்கிறத தெரியப்படுத்து. பிரசங்கத்தை நிறுத்தாம 2 பாட்டு படிச்சுட்டு வர உன்னை அனுப்பி வச்சதாக சொல்லு. எப்படியும் அடுத்த வாரம் நான் வந்துருவேங்கிறதையும் சொல்லு. சரிண்ணா. நம பார்வதி பதையே. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலையில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். திருச்சிற்றம்பலம். தெய்வப்புறவர் சேக்கிழார் நாயனார் பக்தர் வரலாறுகளை பெரிய புராணம் என பாட ஆரம்பிக்கும் போது தில்லை நடராஜ பெருமான் உலகலாம் எடுத்துக் கொடுத்தார். அம்மைமொழியின் பொருளை ஆராய்வோம். உலகலாம் என்பது எல்லா உலகமும் என பொருள்படும். இதனால் உலகங்கள் பல என பெறப்படுகிறது. அவை எவை எவை என அறிய புகுந்தால் அந்தரங்க உலகு, பகிரங்க உலகு, சாதாரண உலகு, அசாதாரண உலகு, காரணமூல உலகு,
காரியபூத உலகு, சக்தி உலகு, அசுர சக்தி உலகு, ஓங்கார சக்தி உலகு, மந்திர சக்தி உலகு, இவ்வாறு 2000த்திற்கு மேற்பட்ட உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன், உணர்ந்து ஓதுவதற்கு அறியவன். கடவுள் ஒன்றா பலவா, இயற்கையா செயற்கையா, உயிர் வடிவமா உடல் வடிவமா, பெண்புரும் என்று முற்றும் உணர முடியாது. உணர்ந்தாலும் அதை மற்றவர் அறியுமாறு சொல்வது அறியது. அதனால்தான் உணர்ந்து ஓதற்கு அறியவன் என்றார். அடுத்து நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அளக்காத அருமையும் பெருமையும் கொண்ட இறைவன் சந்திரனை தன் சிரசிலே திணித்துள்ளான். ஏன்? நிலையற்ற உலக வாழ்விலே தோன்றலும் வளர்தலும் பெய்தலும் மறைதலும் இயற்கையான நிகழ்ச்சிகள் என்பதை தன் செய்கையின் மூலமே காட்டி சகல உயிர்களுக்கு சந்தோஷமும் ஆறுதலும் அளிப்பவன் சந்திரன். ஜீவராசிகளின் உயிர் உடலில் நிலைத்திருக்க உதவுவது நீர். உணவுகளை உண்டாக்கி தந்து தானும் உணவாகி காக்கும் பெருமை பெற்றது நீர். அதனால்தான் சந்திரனுக்கும் கங்கைக்கும் தன் முடியிலே இடம் கொடுத்து காட்சியளிக்கிறான் இறைவன். அத்தகைய இறைவன் அழகில் ஜோதியன், அளவுக்கு உட்படாத ஜோதி வடிவானவன். ஜோதி சுரூபமான ஆண்டவன் அருட்பெருஞ்சோதி. அத்தகைய அருட்பெருஞ்சோதி யார்? அம்பலத்து ஆடுவான் அம்பலவான், சதானந்த தாண்டவம் ஆடும் சிதம்பரநாதன். ஏன் ஆடுகிறான்? உலகங்களும் கிரகங்களும் நட்சத்திரங்களும் சதா சுழல்கின்றன, அணுக்கள் சுழல்கின்றன, அண்டங்கள் ஆடுகின்றன. உயிர் தாங்கியுள்ள உடம்பில் ரத்த ஓட்டமும் சதா சுழன்று கொண்டே இருக்கிறது. சகல சராச்சரங்களும் தழைத்து வாழ்வதற்காக அவற்றை இயக்கும் நம் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணையால் தாமும் ஓய்வின்றி சதானந்த தாண்டவம் ஆடுகிறார். அவனது மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். சிலம்பு ஒலிக்கும் அவனது மலர் பாதங்களை வாழ்த்தி வணங்குவோம். அம்பலத்தாடுவான் உதயகரத்தால் உலகங்கள் ஆக்கப்படுகின்றன.